வேதநாயகி, 2 நாட்களாகவே மழை கொட்டோ கொட்டென்று கொட்டி தீர்த்து விட்டது. பல இடங்களில் பொருட்சேதமும் உயிர் சேதமும் ஏற்பட்டுள்ளதாக பேசிக் கொள்கிறார்களே. ஆமாம் அக்கா, எல்லாம் கலிகாலம். பரந்தாமன் கூறியதை போல் கலிகாலத்தில் மக்கள் பல இன்னல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவர்கள் எண்ணங்களில் மாற்றங்கள் ஏற்படுமா? பரந்தாமனே மீண்டும் அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுவான் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரே. அம்புஜம், சுவாமி, அம்மா எங்கே? அம்மா பூஜை அறையில் இருக்கிறார்கள். என்னது? அம்மா போய் இவ்வளவு நேரமாகியும் பூஜை அறையை விட்டு வெளியே வராமல் அங்குதான் இருக்கிறார்களா? பொதுவாக அவர்கள் அப்படி இருந்ததில்லை. அது என்னவோ தெரியவில்லை. இன்று அதிகாலையிலேயே எழுந்து விட்டார்கள். அதன்பின் அந்த அறைக்கு சென்றவர்தான் வெளியே வரவே இல்லை. ஆச்சாரியரின் உடல்நிலை சரியில்லை என்று நீங்கள் நேற்று சொன்னதிலிருந்தே அம்மா மனமுடைந்து போய்விட்டார்கள். பெருமாளிடம் முறையிடுகிறார்கள் என்று நினைக்கிறேன். அதுதான் இத்தனை தாமதமாகிறது. அப்படியா? முதலில் அம்மாவை சென்று பார்ப்போம், வாருங்கள். கிருஷ்ண 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 கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. அம்மா, கிருஷ்ணா, அம்மா. எழுந்துருங்கள் அம்மா. அண்ணா ஆகாரமின்றி காலையிலிருந்து இங்கேயே இருக்கிறீர்கள். வந்து ஏதாவது உட்கொள்ளுங்கள். வேதனையில் இருக்கும் பொழுது வேறு எதுவும் வேண்டும் என்று தோன்றாது. அதற்காக எதுவும் உட்கொள்ளாமல் வயிறு காய்ந்தால் அது உங்கள் உடலைத்தான் பாதிக்கும் அம்மா. அங்கு வேறு ஒரு உடல் தவித்துக் கொண்டிருக்கும் போது என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அம்மா, நீங்கள் மட்டும்தான் வேதனையில் இருக்கிறீர்களா? நாங்களும் வேதனையில் தான் இருக்கிறோம். முதலில் வந்து உணவருந்துங்கள் அம்மா. தெய்வக்கரசு, உங்கள் வேதனை வேறு, என் வேதனை வேறு. நீங்களும் ஆச்சாரியரை எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம், அவருடன் பேசலாம். ஆனால் என் நிலையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் எனக்கும் ஆச்சாரியர்தான். பூர்வாசிரமத்தில் அவருடன் இருந்து சேவை புரிந்தது ஒருபுறம் இருந்தாலும் இப்பொழுது சிஷ்யை என்ற முறையில் வேதனை அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாத ஒரு சூழலை பெருமாள் ஏற்படுத்தி இருக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய கொடுமை என்று சற்று நினைத்து பாருங்கள். அதுதான் கண்ணனிடம் முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன். பூர்வாசிரம தொடர்பும் உள்ளது, சம்பிரதாய தொடர்பும் உள்ளது. இருந்தும் அவரை பார்த்து சேவை செய்ய முடியாத ஒரு துர்பாக்கியசாலி ஆகிவிட்டேனே. அதுதான் மிக மிக வேதனையாக இருக்கிறது. கிருஷ்ணா, கிருஷ்ணா, கிருஷ்ணா.
இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? ஆச்சாரியருடன் உங்களுக்கு பூர்வாசிரம தொடர்பு உள்ளது என்பதே எவ்வளவு பெரிய பாக்கியம். வேறு யாருக்கும் கிடைக்காத, யாரும் பெற முடியாத ஒரு நிலையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பலமுறை ஆச்சாரியர் சொன்னதுண்டு, அவர்கள் சிஷ்யர்களிலேயே மிகவும் முக்கியமானவர்கள், மிகவும் சிறந்தவர்கள் திருமலை நம்பி சுவாமிகளும் திருக்கச்சி நம்பி சுவாமிகளும் தான் என்று. ஆனால் அவர்களோ ஆச்சாரியருக்கு அருகே இல்லாமல் வேறு வேறு ஊர்களில் இருப்பவர்கள். அதனால் அவர் அருகே இருந்துதான் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதில்லை. நீங்களும் அதே போல்தான் அம்மா. எப்படி திருமலை நம்பி சுவாமிகள் திருமலையிலிருந்தே சேவை செய்கிறாரோ, எப்படி திருக்கச்சி நம்பி சுவாமிகள் காஞ்சியம்பதியிலிருந்தே சேவை செய்கிறாரோ, அதேபோல் நீங்களும் செய்யலாமே அம்மா. அவர்களை பற்றி கேள்விப்பட்டாலே ஆச்சாரியர் திருப்தி அடைவார். இதை உங்கள் சமாதானத்திற்காக சொல்லவில்லை அம்மா, இதுதான் உண்மை. அதேபோல் நீங்களும் செய்தால் அதை கேட்டாலே ஆச்சாரியர் திருப்தி அடைவார். மேலும் தாங்கள் ஆராதிக்கும் கிருஷ்ணர் திருவுருவத்திலேயே ஆச்சாரியரை காண்கிறீர்கள். அதனால் அவருடன் இருக்க முடியவில்லையே என்பதை துர்பாக்கியமாக நினைக்காதீர்கள். தாங்கள் செய்த பெரும் பாக்கியம் இதுவென்று நினைத்துக் கொள்ளுங்கள். சரி, வைத்தியர் என்ன சொல்கிறார்? வயது காரணமாக அவருக்கு கொடுக்கப்படும் மூலிகைகள் பலனளிப்பதற்கு தாமதமாகிறது என்கிறார்கள். புரிகிறது. இது இப்பொழுது திடீரென்று வந்ததல்ல. அவர் அரசராக இருந்த பொழுதே உடலை அதிகமாக வருத்திக் கொண்டிருந்தார். இவருடைய நாடு மிகவும் செழிப்பாக இருந்ததால் மற்ற அரசர்கள் இந்த நாட்டை தம்பசப்படுத்த நினைத்தனர். அதை தவிர்ப்பதற்காக, நாட்டை காப்பாற்றுவதற்காக அவர் மிகவும் பிரயத்தனப்பட்டிருக்கிறார். படையை பலப்படுத்துவதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அதனால் தேக ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்காமல் விட்டுவிட்டார். ஆனால் அவர் ஆச்சாரியராக இருப்பதால் முன்னமே வரவேண்டிய இந்த நோய் அவருடைய ஆன்மீக சக்தியினால் தாமதப்பட்டுள்ளது. சரி, அவரை பார்த்துக் கொள்ள யாராவது இருக்கிறார்களா? இருக்கிறார்கள் அம்மா. திருக்கோஷ்டி நம்பி ஆச்சாரியரை விட்டு அகலுவதே இல்லை. அவர் கூட என்னிடம் இதை பற்றி சொல்லவே இல்லை. அம்மா, அவர் தன் அகத்திற்கு சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது. அந்த அளவிற்கு ஆச்சாரியருடனே இருந்து சிசுருஷை செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சாரியர் குணமடைந்த பிறகுதான் திருக்கோஷ்டியூருக்கே போவேன் என்று பிடிவாதத்தில் இருக்கிறார். அவருடைய பாரியால் மேகவல்லி மற்றும் குழந்தைகள் சௌமிய நாராயணன், தேவகியை கூட பிரிந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களை எப்படி பார்த்து சொல்லியிருக்க முடியும்? அம்மா, எல்லோருடைய சிந்தனையும் ஆச்சாரியரை சுற்றியே உள்ளது. எங்கள் அனைவரது பிரார்த்தனையும் வீண் போகாதம்மா. நீங்கள் உங்கள் பங்கிற்கு கிருஷ்ணர் விக்கிரகத்திற்கு சேவை செய்து கொண்டிருங்கள். ஆச்சாரியர் நிச்சயமாக குணமடைந்து விடுவார். இப்பொழுது ஆச்சாரியர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை சொன்ன அடியேனே விரைவில் அவர் குணமடைந்து விடுவார் என்ற நற்செய்தியும் சொல்வேன். கவலை கொள்ள வேண்டாம் அம்மா. ஏதோ நீங்கள் சொல்வது சற்றே என் மனதிற்கு சமாதானம் அளிக்கிறது. சரி, நீங்கள் சென்று உங்கள் பணிகளை பாருங்கள். கிருஷ்ணா,
தஞ்சா, என்ன சிந்தனை? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. பொய் சொல்லாதே, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ராமானுஜன் சென்ற நாள் முதல் நீ சுமூகமாக இல்லை. சரியாக உணவு உட்கொள்வதில்லை, வேலையில் கவனம் இல்லை, எதையோ இழந்ததைப் போல் இருக்கிறாய். அது உண்மைதானே? அவர் அருகாமையை நான் இழந்துதானே இருக்கிறேன். அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை. பிரிவு என்பது வருத்தத்தை ஏற்படுத்தும். அது எல்லோருக்கும் பொதுவானதுதான். எங்களுக்கும் அந்த வேதனை இருக்கத்தான் செய்கிறது. நீ அவனுடைய பாரியாள் என்பதால் சற்று அதிகமாக இருப்பது நியாயம்தான். அதற்காக முப்பொழுதும் அவனையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தால் அது நல்லதல்ல. சித்தி, இது அவராக விரும்பி ஏற்றுக்கொண்ட பயணம் இல்லை. தொலைதூரம் அவர் செல்ல வேண்டிய அவசியமும் இப்பொழுது இல்லை. அவர் என்னிடம் பேசியதிலிருந்து அதை நான் தெளிவாக புரிந்து கொண்டேன். தன் குருவின் கட்டளையை மீற முடியாமல் தான் சென்றிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூரில் இருந்தவரை ஆதிகேசவ பெருமாளை தினம் குறைந்தது ஒரு முறையாவது சேவித்துவிட்டு வருவார். அதேபோல் இங்கு வரதனை சேவிக்காமல் அவரால் இருக்கவே முடியாது. மேலும் அவருக்கென ஒரு சில வைஷ்ணவ நண்பர்கள் இருக்கின்றனர். அவர்களையும் பிரிந்து செல்ல வேண்டுமே என்ற ஏக்கம் அவருக்கும் இருந்தது. வித்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயத்தின் பெயரில்தான் யாதவ பிரகாச சுவாமிகளிடம் அவர் சென்று கொண்டிருந்தார். இப்பொழுதோ நாட்கணக்கில் அவருடனே இருக்க வேண்டும் என்ற சூழ்நிலை எழுந்ததும் அதை அவர் பெரிதாக விரும்பவில்லை என்பதை நான் நன்கு அறிவேன். புரிகிறது தஞ்சா. ஆனால் காசியில் அவனுக்கு கிடைக்கப் போகும் மதிப்பும் மரியாதையையும் நினைத்துப் பார். யாதவ பிரகாச சுவாமிகளே இவனை பிரத்யேகமாக அழைத்து செல்கிறார் என்றால் நிச்சயம் அதில் ஏதாவது விசேஷம் இருக்கும். உன் அகத்துக்காரர் கீர்த்தியுடன் திரும்பும் பொழுது உனக்கு சந்தோஷமாகத்தானே இருக்கும். நீங்கள் என்னதான் காரணங்கள் சொன்னாலும் என் மனம் சமாதானம் அடைய மறுக்கிறது. பிரிவின் வாட்டம் மட்டும் அல்ல, ஏதோ சொல்லத் தெரியாத ஒரு உணர்வு. எல்லாம் நல்ல விதமாக நடந்து இவர் சேமமாக வரவேண்டும் என்ற ஒரு கவலை என் மனதை ஆட்கொண்டுள்ளது. நீ தேவையில்லாமல் மனதை போட்டு அலட்டிக் கொள்கிறாய். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மழை வருவது போல் வானத்தில் இருள் சூழ்ந்துள்ளது. நீ முதலில் வெளியே சென்று கொடியில் உலர்த்தியுள்ள துணிமணிகளை எடுத்து வா. அம்மா! தஞ்சா, என்ன தஞ்சா, என்ன நேர்ந்தது? ஐயோ தஞ்சா, இவள் நெற்றியிலிருந்து ரத்தம் வருகிறதே. அக்கா, உள்ளே சென்று ஏதாவது பழந்துணி இருந்தால் எடுத்து வாருங்கள். நீ வா தஞ்சா. இப்படி உட்கார். அடி பெரிதாக ஒன்றுமில்லை, பயப்பட வேண்டாம். இரு, நான் ஜலம் கொண்டு வருகிறேன். தஞ்சா, இந்தா, இந்த ஜலத்தை பருகு. உன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள். தஞ்சா, எங்கே? வலி அதிகமாக இருக்கிறதா? மயக்கம் வருகிறதா? அக்கா, பதற்றப்படாதீர்கள். தஞ்சாவிற்கு பெரிதாக ஒன்றும் நேர்ந்து விடவில்லை. சிறு காயம்தான். காய்ந்து விட்டால் சரியாகிவிடும். ஆனால் தஞ்சா ஏன் பேசாமல் இருக்கிறாள்? என்ன தஞ்சா, வலி அதிகமாக இருக்கிறதா? இல்லை அம்மா, இந்த வலி ஒன்றும் பெரிதாக இல்லை.
ஆனால் மனதில் ஏற்பட்டுள்ள வலி எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழாமல் அவர் நல்லபடியாக வந்து சேர வேண்டும். ராமானுஜனுக்கு என்ன நேர்ந்துவிடும்? ஒரு பெரிய குழுவுடன் சென்றிருக்கிறான். நீ தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். சரியான உறக்கம் இல்லாததால் தான் உன் மனம் எதையோ நினைக்கிறது. அக்கா, நீங்கள் சொல்வதுதான் சரி. தஞ்சா தேவையில்லாமல் என்னவெல்லாமோ கற்பனை செய்து கொண்டிருக்கிறாள். அக்கா, நான் சென்று கொடியில் உலர்த்தியுள்ள துணிகளை எடுத்து வருகிறேன். சரி தஞ்சா, எதை பற்றியும் யோசிக்காமல் ஓய்வெடுத்துக்கொள். உங்கள் இருவரை பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நேரில் பார்க்கும்போது சூரியனையும் பூரண சந்திரனையும் ஒன்றாக பார்ப்பது போல் இருக்கிறது. மனதிற்கு நிம்மதியாக இருக்கிறது. நீ வாதிடுவது வாளுக்கு வேலியுடன். உமது கையில் மின்னும் வாளை விட என் காலில் ஒலிக்கும் சலகைக்கு சக்தி அதிகம். என்ன சொன்னாய்? அண்ணா